Exercise sum 5th sum பார்க்க போறோம். From the following information prepare receipts and payment account of the Kudalur Kabaddi Association for the year ended 31st March 2019. Okay, so எல்லா information இது கொடுத்திருக்காங்க உங்களுக்கு. சோ நீங்க என்ன prepare பண்ண இந்த இடத்துல receipts and payment account ஓட அந்த டேப்ல column prepare பண்ணிக்கோங்க. சோ எப்படி எழுதுவீங்க இத நீங்க in the books of Kadalur Kabaddi Association receipts and payment account for the year ended 31st March 2019. Okay, debit credit போட்டுக்கோங்க, receipts போட்டுக்கோங்க, payment போட்டுக்கோங்க. Okay, so one by one நீங்க கூட எழுதிட்டே வாங்க. ஓகேங்களா, ப்ரிப்பேர் பண்ணி நீங்க கூட எழுதிட்டே வாங்க. அப்பதான் இன்னும் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு பிராக்டீஸும் ஆயிடும் and உங்களுக்கு நீங்க மறக்கவும் மாட்டீங்க. ஓகேங்களா, அதுக்கு அப்புறம் பாருங்க இங்க ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ 11,000 இருக்கு உங்களோட ரெசிப்ட் சைடு. ஓகே, அப்புறம் வந்து பேங்க் ஓவர் டிராஃப்ட். ஸோ பேங்க் ஓவர் டிராஃப்ட் பேமெண்ட் சைடு உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஸ்டேஷனரி பர்ச்சேஸ் இருக்கு 5,200, அது பேமெண்ட் ஆயிருக்கு உங்களுக்கு. ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸ் அதுவும் பேமெண்ட் ஆயிருக்கு 1,800. டிவிடெண்ட் ரிசீவ் அது உங்களுக்கு வந்து ரெசிட் ஆயிருக்கு உங்களுக்கு 3,000. அப்புறம் வந்து ஜென்ரல் எக்ஸ்பென்ஸ், ஸோ ஜென்ரலாக ஒரு எக்ஸ்பென்ஸ் அது வந்து 500 ஆயிடுச்சு. அட்மிஷன் ஃபீஸ் அது என்ன ஆயிருக்கு உங்களுக்கு ரிசீவ் ஆயிருக்கு. ஓகே, அட்மிஷன் பண்ணியிருக்காங்க, ஸோ அதுக்கு உங்களுக்கு ஃபீஸ் வந்திருக்கு. ஓகே, ஸோ 4,000. அப்புறம் கொரியர் சார்ஜ் பேமெண்ட் ஆயிருக்கு உங்களுக்கு 2,000. முனிசிபல் டேக்ஸ் பே அதுவும் நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க 3,000 rupees. அதுக்கப்புறம் என்ன இருக்குது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பேங்க் சார்ஜஸ் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் அண்ட் பேங்க் சார்ஜஸ் அதுவும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு 250. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து மிஸ்சோலினியஸ் இன்கம், ஸோ அது என்ன இருக்குது உங்களுக்கு ரிசீவ் ஆயிருக்கு, ரெசிட் ஆயிருக்கு 350. அப்கீப் ஆஃப் கிரவுண்ட், ஸோ கிரவுண்ட் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன இருக்கீங்க இந்த இடத்துல அது உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ஆயிருக்கு. ஸோ 550. கிராண்ட் ஃப்ரம் கவர்மெண்ட், ஸோ கவர்மெண்ட் கிட்டேருந்து என்ன கிடச்சிருக்கு உங்களுக்கு கிராண்ட் கிடச்சிருக்கு. ஓகேங்களா, ஸோ 12,000 rupees. ஓகே, அப்புறம் வந்து டெலிஃபோன் சார்ஜஸ் பெய்ட், ஸோ டெலிஃபோன் சார்ஜஸ் பெய்ட் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் 2,800. அதுக்கப்புறம் என்டோமெண்ட் ஃபண்ட் ரெசிட். ஓகே, அது வந்து நீங்கள் என்ன இருக்கீங்க ஒரு லைக் ஸ்பெஷல் கிஃப்ட் அது உங்களுக்கு. ஸோ 10,000. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ரெசிட் ஆயிருக்கு அது உங்களுக்கு 10,000. அப்புறம் வந்து இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்ட் அது நீங்கள் என்ன பண்ணுவீங்க பேமெண்ட் சைடு 2,000 பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பெய்டு, ஸோ அது உங்களுக்கு பேமெண்ட் சைடு வரும் 5,000. அப்புறம் க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ் இருக்குது உங்களுக்கு 1,750. ஓகேங்களா, ஸோ எல்லா அமௌண்ட்டும் நம்ம இந்த இடத்துல எழுதியாச்சு. ஸோ இந்த பக்கம் ஃபுல்லாக நீங்கள் ஆட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து சம்திங் ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அண்ட் இது ஃபுல்லாக நீங்கள் ஆட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். இதுலேருந்து அப்படி இந்த பக்கம் ஜாஸ்தியாக இருக்குன்னா அப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் ஆட் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கு 44,850 வந்திருக்கு. அதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இது ஃபுல்லாக நீங்கள் மைனஸ் பண்ணால் உங்களுக்கு